சார் இந்த வருஷம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா எப்படி சொன்னா, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. காரணம் என்ன? இந்த பக்கம் சனி என்னடான்னா 4ஆம் வீட்டில் இருக்கான். வீடு மாடு மனை நட்புகள் நட்பெயரை அள்ளி தர போறான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2-7 கூடிய செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்காரு. மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். தனகாரகன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருக்கிறது பணம் பல வழிகளில் வரும். ஏற்கனவே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லியிருக்கேன். சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறார். அதனால புதிய புதிய பிஸ்னஸ், புதிய புதிய வளர்ச்சிகள், புதிய புதிய பாதைகள் போன்ற, அது நல்லதா கெட்டதான்லாம் தெரியாது, வேற விஷயம். இருந்தாலும் துளாராசிக்காரர்கள் 4ஆம் இடமாக 12, அதே மாதிரி 4, 5, 6, 7ஆம் இடமாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடமாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறது தான் ஆபத்து. ராசிநாதன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ங்கிறது புதிய முயற்சிகள், புதிய நண்பர்கள்னு எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே 7ஆம் இடத்தை கலத்திர ஸ்தானம்பாங்க, வெளிநாட்டு இடம்பாங்க. நான் தான் சொல்லுவேன் புதிய நண்பர்கள், புதிய இடம். அந்த புதிய நண்பர்கள் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் புதிய சம்பந்தங்கள், புதிய நண்பர்கள், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் போன்றவை ஏற்படும். சாதாரண ஒரு அரை இது கிரவுண்டு இடம் வாங்க போனேன் சார் அப்படின்னா உங்களுக்கு அரை ஏக்கராகவே கிடைக்கும். ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்றைய தினம் ஒரு ஸ்பெஷலான பதிவு என்னன்னா, செவ்வாய் பயிற்சி. எல்லா இடத்துலையும் வைபா போயிட்டு இருக்கு. செவ்வாய் பயிற்சி 26ஆம் தேதி, வருகின்ற 26ஆம் தேதி அங்காரகன் எனப்படும் மங்களகாரகன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் உண்டாகும் போன்றவற்றை பார்க்கலாம். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னன்னா 2 குடைய செவ்வாய், 2 மட்டும் கிடையாது, 2-7 கூடிய செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கார். மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். தனகாரகன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருக்கிறது பணம் பல வழிகளில் வரும். ஏற்கனவே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லியிருக்கேன். சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். அதனால் புதிய புதிய பிஸ்னஸ், புதிய புதிய வளர்ச்சிகள், புதிய புதிய பாதைகள் போன்ற, அது நல்லதா கெட்டதான்லாம் தெரியாது, வேறு விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு புதிய புதிய பாதைகள், புதிய புதிய விஷயங்கள், சம்பாத்தியம் பல வழிகளில் வரும். உங்களுக்கு பணம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இந்த மல்டிப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பணம் சரியான பணமாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அந்த பணம் மல்டிப்ளிகேஷனுங்கிறது பாவத்தோட மல்டிப்ளிகேஷனாக, புண்ணியத்தோட மல்டிப்ளிகேஷனாங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். 2 கூடிய 9ஆம் வீட்டில் இருக்கிறது எப்படின்னா, தனாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ தனாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். கோடிகள் கொட்டும், உங்களுக்கு கோடிகள் கொட்டும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் எனும் பார்வையில் 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 9, 10, 11, 12 ஒரு லக்னம் 9, 10, 11, 12 பார்க்குறாரு. ஸோ 12ங்கிறது ஊழ்வினை. இந்த ஊழ்வினையை செவ்வாய் பார்த்தா என்ன ஆகும்னா, செய்த தவறுகளுக்கான தண்டனை என்பது தன்னால் கிடைக்கும். ஸோ இந்த துளாராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இறை வழிபாடு ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா உடனே போய் செஞ்சிடணும். அல்லது ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தால் அந்த தவறை நிவர்த்தி பண்ணிடணும். அல்லது மிக ஆபத்தான சிச்சுவேஷன் ஏற்படும். துளாராசிக்காரர்கள் 4ஆம் இடமாக 12, அதே மாதிரி 4, 5, 6, 7ஆம் இடமாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடமாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறது தான் ஆபத்து. அந்த கற்புன்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது உயர்கல்வி, உயர் பதவி, தகுதி, மரியாதை, சமுதாய அந்தஸ்து போன்றவற்றில் பிரச்சனை ஏற்படும். அதனால் அடாவுடா பேச்சுகள் நிறுத்திக்கணும். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறது இதெல்லாம் நிறுத்திக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். துளாராசிக்காரர்கள் தன்னுடைய செயல்களிலே, செய்கைகளிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. துளாராசிக்காரர்கள் மற்றபடி கடனெல்லாம் அடைச்சிருவீங்க, எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். உங்கள் காட்டில் மழை சொல்லுவாங்கள்ல, நல்ல நேரம் வந்தால் அது தன்னால் எல்லாமே நல்ல நேரம் வந்துடுதுன்னா அது தன்னால் நடக்கும்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல நேரம் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி ஒரு கோல்டன் டைம் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. செவ்வாயை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிங்க. உள்ளம் ருகுதையா முருகா உன்னை காண்கையிலே, நிறையா முருகப்பெருமான் அள்ளி அனைத்திடவே, முருகப்பெருமான்கிட்ட நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கோயில்களில் நிறைய நேரம் செலவிடுங்கள். எப்போனா வடபழனி மாதிரியான கோயில்களில் தங்கத்தேர் இழுக்கிறது மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் கலந்துக்கிறது மிகவும் மிக 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 நல்லது. ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணுறது போன்ற மிகச்சிறப்பு அற்புதமான சிறப்புகளை தரும். துளாராசிக்காரர்கள் கலக்கல். அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் என்னோடய பார்ட்னர் இருந்தார்.
அவருடைய மனைவி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவரை பற்றி எனக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை, நான் அவரை ஃபாலோவர் நான், அவர்கிட்ட விருச்சிக ராசிக்காரன்னு சொல்லி மீதிலாம் தன்னால் நடக்கும், அவரே சென்ட் பண்ணிவிடுவார்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே அதிர்ந்து போனேன். எப்படி உலக மக்கள் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுடைய சிறப்பை இந்த விரிந்த உலகிற்கு எடுத்துச் சொல்வது என்னுடைய தலையாய கடமையாக வைத்துக் கொள்கிறேன். அவ்வளோ ரொம்ப நல்லவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அது எனக்கும் விருச்சிக ராசிக்காரங்களும் அது எப்படி செட் ஆகுன்னே தெரியாது. அப்படி யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ அவர்களெல்லாம் ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட் ஃப்ரெண்ட்ஸாக என் கூட சேர்ந்துடுறாங்க. ராசிநாதன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ங்கிறது புதிய முயற்சிகள், புதிய நண்பர்கள்னு எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே 7ஆம் இடத்தை வந்து கலத்திர ஸ்தானம்பாங்க, வெளிநாட்டு இடம்பாங்க. நான் தான் சொல்லுவேன் புதிய நண்பர்கள், புதிய இடம். அந்த புதிய நண்பர்கள் வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் புதிய சம்பந்தங்கள், புதிய நண்பர்கள், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் போன்றவை ஏற்படும். சாதாரண ஒரு அரை இது வந்து கிரவுண்டு இடம் வாங்க போனேன் சார் அப்படின்னா உங்களுக்கு அரை ஏக்கராகவே கிடைக்கும். இது மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு, சமஸ்தானத்திற்கு மகாராஜாவாகக்கூடிய அத்தனை பாக்கியங்களும் உங்களுக்கு உண்டு. என்னோடய அன்பு நண்பர் முருகன் இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எங்கேருந்து வந்தார் தெரில சார். திரு முருகன் என்பவர், அவர் வந்து சுவாமி பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க என்று சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும், நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொடுத்துட்டு போனார். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்கு எவ்வளவு தூரம் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு தனிச்சிறப்பு சார். இந்த வருஷம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா எப்படி சொன்னால், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. காரணம் என்ன? இந்த பக்கம் சனி என்னடானா 4ஆம் வீட்டில் இருக்கான். வீடு மாடு மனை நட்புகள் நட்பெயரை அள்ளி தரப்போகிறான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அந்த பக்கம் 5ஆம் வீட்டில் ராகு இருக்கார், அள்ளி கொடுப்பார். ராகு கோடிகளை கொட்டி தரார். இந்த பக்கம் என்னடானா இதில் இருக்கார், 7ஆம் வீட்டில் இருக்கார் குரு. என்ன செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு போகிறார், அது ஒரு ஆபத்துன்னு சொல்லுவா. ஆனால் 6 குடையவன் 8ஆம் வீட்டுக்கு போகிறான். 6 குடையவன் 8ஆம் வீட்டுக்கு போகிறான். இந்த செவ்வாய் பயிற்சி பற்றி சொல்கிறேன். இவ்வளோ நாள் 7ல் இருந்தார், இப்போ 8ல் இருக்கார். 6 குடையவன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம். இதைத்தான் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? கன்னிராசிக்காரங்களுக்கும் சொல்லியிருந்தேன். இந்த காம்பினேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். யோகங்களில் பெரிய யோகம் இதுவோ அதுவே வேலை செய்யும். சார் நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன் சார், சார் நான் லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் சார், ஆர்சி புக்கெல்லாம் வச்சுருக்கேன் சார், ஆனால் நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறேன் சார். இப்போ எந்த ரூல்ஸ் செல்லும்? இவன் வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் போனான், ரோட்டில் லெஃப்ட்டில் போனான், இதெல்லாம் மறந்துடும். ஏன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? அந்த மாதிரி பாயிண்ட்ஸில் எந்த பாயிண்ட் ஸ்ட்ராங்கோ அதுதான். இது ஒரு சட்டம் மாதிரி தான், சட்டம் தான். விபரீத ராஜயோகம் உண்டாகும் பொழுது வேறு பேச்சுகளுக்கு இடமில்லை. சார் உங்களுக்கு இந்த 26ஆம் தேதியிலேருந்து நல்ல காலம் பிறந்தாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு. நானே கோடங்கி வேலை செய்கிறேன். என் அன்பு மனைவி சிந்து, எல்லாருமே எடுத்துங்க, நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் என்னை சுற்றி இவங்க வாழ்க்கையை நான் கண்ணால் பார்க்குறேன். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மாதிரி ஒரு எமோஷனல் கேரக்டர்ஸ் யாருமே கிடையாது. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களை மாதிரி ஒரு வெற்றியாளர்கள் யாருமே கிடையாது. பின்னாடி இருந்து ஊக்குவிப்பாங்க சார். ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு வைப்பான்பாங்க. இது மாதிரி என்னுடைய வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் இவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அனுபவத்திலே சொல்லுகிறேன். விருச்சிக ராசிக்காரங்களை கண்கலங்காமல் வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவங்க உங்களை ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வார்த்தையெல்லாம் அப்படியே பழிக்கும், மகாலட்சுமி வார்த்தை. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்வதை கேளுங்கள். உங்கள் வாழ்வு விரிவுபடும், உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும், அவ்வளவுதான். ஸோ விருச்சிக ராசிக்கு ஒரு பாட்டு பாடுங்க சார். பழைய பாட்டு தான் இருக்கும். எடுகொண்டானடி தில்லையிலே, அந்த மாதிரி மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாட்சி குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அந்த மாதிரி மாபெரும் சபைகளில் நீங்கள் நடக்க போகிறீங்க. சார் என்ன சார் வந்து ஒரு இது மாதிரி ஜபம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படிலாம் நான் சொல்லலைங்க. மாபெரும் சபைதனில் நீங்கள் நடக்க போகிறீங்க. மாலைகள் விழப்போகுது, எழுதி வச்சுக்கோங்க. நடக்கலைன்னா பாருங்கள், சரி, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அக்டோபருக்குள்ளே மாபெரும் சபைகளில் நடப்பீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்த தனுசு ராசிக்காரர்கள் 7ஆம் வீட்டிலே செவ்வாய். இதில் 1 இருந்தாலே அடிவிடும், இதில் 2 3 இருந்தால் நான் என்ன செய்யறதுங்கிற மாதிரி தான் உங்கள் நிலைமை. பாதகாதிபதி புதன் வீட்டில் போய் மாட்டின்ட்டான் செவ்வாய், 5 குடையவன்.
குழந்தை பிறப்புக்காக இயங்கி இருப்பவர்கள், குழந்தைக்காக ஐவிஎஃப் செய்பவர்கள், குழந்தைக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள்லாம் மிகுந்த ஜாக்கிரதையாக வேண்டாம், தயவுசெய்து நிறுத்துங்க. 40 நாள் நிறுத்துங்க. மிகவும் ஆபத்தான நேரம். கணவரோட சண்டை, பிரச்சனை, வம்பு வழக்கு, வாதம், டைவர்ஸு, சண்டை, சந்தேகம், ஊரில் இருக்கிற எல்லாம் வரும். ஸோ பி டிரான்ஸ்பரண்ட் டு யுவர் லைஃப் பார்ட்னர். உங்கள் லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதிர்ச்சி தகவல்கள் போன்றவை ஏற்படும். அதனால் கணவரை ஒரு கண்ணோட்டத்திலே வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல பாதகாதிபதி வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால, 5 கூடையவன் யோகாதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வில்லங்கங்கள் வரும். யாராவது இதில் கையெழுத்து போடுங்க, உங்கள் சொத்து மல்டிப்ளை ஆகும், அதாகும், இதாகும், ₹1 போட்டால் ₹2 எடுக்கலாம், ₹2 போட்டால் ₹4 எடுக்கலாம். ₹1 நீங்கள் எடுக்க வேண்டாம், ₹4 எடுக்க வேண்டாம், கம்முன்னு இருங்க. தன்னை போல் எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும். அதனால் இந்த 40 நாள் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக சூதனமாக இருந்துக்க வேண்டிய நேரம். நீங்கள் வீட்டோடு இருந்துக்கணும், வெளியவே வரக்கூடாது. ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்கள் 7ங்கிற புதிய முயற்சி நண்பர்களாலே கெட்ட பேர் வரும். நீங்கள் நம்பி ஒரு நண்பன்ட்ட உங்கள் மேனேஜரை பற்றி திட்டி பேசுவீங்க. தட் மேங்கோ பாய் வந்துட்டானா, தட் பிளடி ஃபெலோ அப்படிம்பீங்க. உங்கள் நண்பர் என்ன பண்ணுவார், லவுட் ஸ்பீக்கர் போட்டு உங்கள் மேனேஜர் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பார். உங்கள் மேனேஜர் எல்லாத்தையும் கேட்டுட்டு போனவுடனே சீட்டை கிழிச்சிருவார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அடாவுடா பேச்சுகள் வேண்டாம். இன்றைக்கெல்லாம் வார் ரூமு, ஆடியோ ரூமு, ரைட் ரூமு, பிளாக் ரூமு, எல்லா ரூமும் வச்சு நடத்துகிறாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. வெளியே போனால் ஏதாவது பேசினா ரெக்கார்டிங் பண்ணிடுவாங்க. அதனால் ஜாக்கிரதையுடன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ, வீடியோ போன்றவற்றை அனுப்புவது, செல்ஃபி எடுப்பது போன்ற விஷயங்களெல்லாம் தவிர்க்க வேண்டும். எதையும் ஆவணப்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரியா? அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சாங்கு அப்படின்னா, நிலவே என்னிடம் நெருங்காதே நீ, நினைக்கும் இடத்தில் நான் இல்லை அப்படின்ட்டு ஓடி போயிடணும். சரியா? யாராவது நிலவு உங்களை நெருங்கும். அப்போ என்ன செய்யணும், சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். சரியா? புன்னகை வரை செல்லுங்கள், அதோடு நிறுத்திக்கணும். சரியா? மலரே என்னிடம் மயங்காதே நீ, மயங்குனா இங்கே செருப்பு கொண்டு அடிவிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவியை தவிர மாற்று மாரியம்மா, மனைவி தான் மாரியம்மா, மனைவி தான் காளியம்மா என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். பி கேர்ஃபுல். சரியா?